எனக்கு தோக்கிற பிள்ளைங்களை பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத. ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையையும் பிடிக்காது, தோக்கிற பிள்ளையும் பிடிக்காது. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிற நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு. அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். இவ்வளவுதான் தர முடியும். இப்ப பாரு, நான் ஒரு சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். இப்ப நான் சொல்ற உனக்கு புரியுதான்னு பாரு. சொல் தானே. எது சொன்னாலும் உனக்கு புரியுமா? தமிழ்ல புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? சிம்பிள் ஸ்போக்கன் தமிழ்ல சொன்னா புரியுமா? பேச்சு தமிழ்ல சொன்னா புரியுமா? எல்லாம் புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சுச்சா? முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? சும்மா ஏன் சொல்லக்கூடாது. புரியலன்னா சொல்லி தருவேன், நான் விட்டுட்டு போயிருவேன். புரியல தானே? இப்ப சொல்றேன் பேர். இது என்னது? நான் யாரு? சரியா சொல்லு. இப்ப நான் யாரு? அதுவா? அது என்னது? இப்ப நானு சரி, ரெண்டும் ஒண்ணு. என்ன பின்னால ஒரு வாட்டி ஒரு பையன் பேசுறதே கேட்கல. ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா? ஐ எம் ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 33 வருஷமா பேசுறேன், 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன். வந்து காரில் பந்தாவா இறங்கி உள்ள அப்படி போகிறேன். எல்லாருக்கும் பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க மேடம். எங்கள் சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஆமாம் சார். சார் ஒரு டவுட்டு சார். என்ன ப்ரொஃபஸர் சொல்லு. நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார். அது வச்சா தான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பற்றி பேசுகிறீங்க மேடம்? அது தெரியல சார். அது மைக் பின்னால் திரும்பி பார்த்தா யாராவது பார்க்குறாங்க. பெரிய பேச்சாளர் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து மைக்குனா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல டிடிஆர் அப்படின்ட்டு.